ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியல்ல மே 31க்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். ரம்யாவோட ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கார்த்தி பேரையும் ரம்யா பேரையும் போட்டு ஹார்ட்டின் போட்டு ஐ லவ் யூ கார்த்திக்னு எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு கார்த்திக் வந்து ரம்யா சொல்லுவாங்க, சாரி கார்த்திக், இந்த மாதிரி டைம் என்னோட ஃபேக்ட்ரியில் வந்து இந்த மாதிரி தப்பு நடந்திருக்குது. இது யார் இப்படி பண்ணினாங்கன்னே தெரியல. நீ வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயாக நீங்கள் வந்து என்கிட்ட வேலை பார்க்குறீங்க. ஆனால் யார் இப்படி வக்கர புத்தியோட அப்படி எழுதி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல கார்த்திக். கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். நான் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு ரம்யா வந்து கார்த்திக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உடனே நம்ம கார்த்திக் கேட்பாங்க, மேடம் நீங்கள் எதுக்கு மேடம் சாரி கேட்குறீங்க? இது வந்து நீங்களா பண்ணினீங்க, நீங்கள் ஒன்றும் பண்ணலை இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் சாரி கேட்குறீங்க? யார் இந்த தப்பு பண்ணினாங்களோ அவங்க தான் வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியவங்க அப்படின்னு கார்த்தி சொல்லுவாங்க ரம்யா கிட்ட. அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க, ரியலி சாரி கார்த்தி, நீங்கள் நம்ம தப்பாக எடுத்துக்கிங்கன்னு நான் நினச்சிட்டேன். சாரி கார்த்தி, மன்னிச்சிருங்க, இனிமேல் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்களோட கேபினுக்கு போயிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயரை ஒருத்தவங்களை வர சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் செவத்தில் வந்து ரம்யா பேரையும் கார்த்திக் பேரையும் அப்படி எழுதி வச்சிருப்பாங்க. ரம்யா வந்து அவங்கள கூப்பிட்டு, இனிமேல் நீ இந்த கம்பெனிலேருந்து வேலை பார்க்க வேண்டாம், உன் லைஃப்லேயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இதில் நான் அமௌண்ட் வச்சிருக்கேன், இதை நீ எடுத்துக்கிட்டு இந்த கம்பெனிலேருந்து போயிடு, அதான் உனக்கும் சேஃபு, அதான் எனக்கும் சேஃபு. உனக்கு வேறு கம்பெனியில் வேலை வேணும்னா கூட சொல்லு, நான் வேணால் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இந்த கவரில் வந்து நீ லைஃப்பில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாச்சும் போயிரு அப்படின்னு ரம்யா வந்து சொல்லுவாங்க. அப்போ உடனே அந்த லேபர் கேட்பாங்க, எதுக்கு மேடம் என்னை வேலை விட்டு தூக்குறீங்க? நீங்கள் சொன்னதை தானே மேடம் நான் பண்ணினேன் அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தான், நான் சொன்னதை தான் நீ பண்ணினேன், எக்காரணத்தை கொண்டு நான் தான் செவத்தில் எழுத சொன்னேன்னு இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, அப்படி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ வந்து உயிரோடய இருக்க மாட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து அந்த ஒர்க்கர் வந்து எச்சரிப்பாங்க. அப்போ உடனே அந்த லேபர் சொல்லுவாங்க, மேடம் இந்த விஷயத்தை வந்து என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் மேடம், இந்த விஷயத்தை வந்து நான் மண்ணாவே புதைச்சிட்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேபர் வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, கார்த்தி என்னோட விளையாட்டை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், உங்களை கண்டிப்பாக நான் அடையாம விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே மட்டமாக யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியையும் தீபாவையும் தான் காட்டுவாங்க. தீபா வந்து பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து பார்த்துறாங்க, எதுக்கு தீபா நீங்கள் வந்து கை அடிப்பட்ட நேரத்தில் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க? அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, ஒரு கை தானங்க அடிபட்டிருக்கு, ஒரு கை நல்லா இருக்குதுல்ல, அதனால தான் இந்த கையால் மடித்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க தீபா, அதான் உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நம்ம தீபா பற்றி கேட்பாங்க. கார்த்தியும் தீபாவும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ரம்யா கால் பண்ணுவாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க கார்த்திக்கிட்ட, என்னோட ஃப்ரெண்டு அம்மு தான் கால் பண்ணுறா அப்படின்னு. ரம்யா பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட கேட்பாங்க, உன்னோட கை எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லடி அம்மு, நல்லா இருக்குடி, ஆனால் உன்னுடைய மாத்திரை சாப்பிட தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குடி, வாயெல்லாம் கசக்குதுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, மாத்திரை முழுங்கினா அப்படி தாண்டி இருக்கும், உன்னோட கை சரியாகணும்னா நீ மாத்திரை முழுகி தாண்டி ஆகணும் அப்படின்னு ரம்யா சொன்னதோட அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, நீ என்னோட ஹஸ்பண்ட் கார்த்தி மாதிரியே சொல்கிற அப்படின்னு. அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செம்மையாக கடுப்பாயிருவாங்க. அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க, இது வந்து உனக்கு ஆரம்பம் தாண்டி, இன்னும் உன்னோட முடிவு கூடிய சீக்கிரம் இருக்குதுடி, உன் கதையை வந்து நான் முடிக்க விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக யோசிப்பாங்க ரம்யா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தீபா சொல்லுவாங்க, நீ வீட்டுக்கு வந்துட்டு அவரை தான் மீட் பண்ண முடியாமல் பித்தல, அப்புறம் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, நான் வேணால் ஃபோனை கொடுக்கட்டா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாண்டி அம்முன்னு. தீபா பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க, ஒரே ஒரு டைம் எனக்காக பேசிடி அம்மு அப்படின்னு சொல்லுவாங்க ரம்யா கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவும் ஃபோனை வந்து கார்த்திகிட்ட கொடுத்துருவாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு ஹலோன்னு சொல்லுவாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா பதிலுக்கு பேசாமல் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. அப்போ ஃபோனை உடனே கார்த்தி வந்து தீபா கிட்ட கொடுத்துருவாங்க. தீபா வாங்கி பேசுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா பேசுவாங்க, என்னடி என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தா நீ பேசலை அப்படின்னு. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, இல்லடி அவங்க கிட்ட பேசும்போது மட்டும் சிக்னல் கிடைக்கலடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க, சரிடி நான் மறுபடியும் ஃபோனை கொடுக்குறேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசலி அப்படின்னு சொல்லும்போது ரம்யா பார்த்தீங்கன்னா, இல்லடி எனக்கு முக்கியமான ஒரு கால் வருது என்னோட ப்ராஜெக்ட் விஷயமா, அதை நான் பேசிவிட்டு நான் வேணா அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு தீபாவோட காலை வந்து கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி சொல்லுவாங்க, தீபா நீங்கள் எப்படியே பேசிக்கிட்டு மாத்திரை முழுங்காமல் என்னை ஏமாதி எல்லாம்னு பார்க்காதீங்க, மாத்திரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. தீபா பார்த்தீங்கன்னா தோருக்கு பாருங்க மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தி வந்து மாத்திரை எடுத்து வந்து தீபா கையில் கொடுத்து முழுங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது ஒடிஞ்சிடும். கார்த்தி வந்து தீபாவை கூப்பிட்டு செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே போய்ட்டு டாக்டர் வந்து தீபாவுக்கு பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அப்போ உடனே கார்த்தி கேட்பாங்க, நாளைக்கு அழைச்சிட்டு வரணுமா டாக்டர் அப்படின்னு. அதுக்கு உடனே டாக்டர் சொல்லுவாங்க, நாளைக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபா வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு வரும்போது தீபா பார்த்தீங்கன்னா அந்த தீபா கத்தியால் குத்த வந்தாங்கல்ல அவங்கள வந்து பார்த்துருவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பைக்கில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவங்கள பார்த்ததோட தீபா உடனே கார்த்திக் கூப்பிட்டு, இந்தோ உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தான் எனக்கு கத்தியால் குத்த வந்தான் அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. கார்த்திக் வந்து அவனை பிடிக்க போகலான்னு போகும்போது அவன் பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவான். மேடம் அந்த தீபாவோட ஹஸ்பண்ட் கார்த்திக் வந்து என்னை பார்த்துட்டான் மேடம், அவன் என்னை பிடிக்கலான்னு வந்தான், நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன் மேடம் அப்படின்னு சொன்னதோட ரம்யாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருவோம். அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க, அவனுக்கு எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், அந்த தீபா தான் மேடம் கார்த்திக் வந்து கட்டி விட்டாங்க அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க, இனிமேல் நீ அவன் கண்ணில் படையவே கூடாது, இனிமேல் தான் நீ அவங்ககிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் ஃபோனை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தியை தான் காப்பாங்க. கார்த்தி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பார்க்கறதுக்காக போயிட்டுருப்பாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்தியை பழி வாங்குறதுக்காக ஆன்லைனில் வந்து ஒரு டேப்லெட் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டேப்லெட்டும் ரம்யாவோட கேபினுக்கு வந்துடும். டேப்லெட்டை கொண்டு வரவங்க ரம்யா கிட்ட சொல்லுவாங்க, மேடம் இந்த டேப்லெட் வந்து முக்கியமான டேப்லெட்டு மேடம், இதை வந்து சீக்கிரட்டாக பயன்படுத்தணும்,
இதை வந்து நாங்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம். நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கேட்டதுனால தான் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். எங்களை எதுவும் மாட்டி விட்டுறாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களை எல்லாம் மாட்டி விட மாட்டேன். நீங்களும் இந்த டேப்லெட் என்கிட்ட கொடுத்ததா நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. இது வந்து நமக்குள்ளே சீக்கிரட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவங்கள அனுப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து டேப்லெட்டையும் எடுத்துக்கிட்டு நிறைய ஜூஸ்லாம் வாங்கிக்கிட்டு நேராக தீபா வீட்டுக்கு கிளம்புவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அபிராமியும் தீபாவையும் காட்டுவாங்க. அபிராமி சொல்லுவாங்க, "தீபா நான் வேணா ஒரு ஜூஸ் எடுத்து கொண்டுட்டு வரட்டா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, "எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அத்தை" அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரம்யா வந்துருவாங்க ஜூஸ் பாட்டில்லாம் வாங்கிக்கிட்டு தீபா வீட்டுக்கு. தீபாவை பார்த்த உடனே ரம்யா கேட்பாங்க, "என்ன தீபா இப்போ கை வலி எப்படி இருக்குது?" அப்படின்னு. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, "இப்போ இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன். அதனால இப்போ வலியெல்லாம் இல்லடி, ரொம்பவே குறைஞ்சிடுடி" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ரம்யா சொல்லுவாங்க, "உனக்கு இங்கே இருக்க போர் அடிச்சிச்சுன்னா சொல்லு தீபா, நீ வேணா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு 5 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்" அப்படின்னு ரம்யா வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கு உடனே தீபா சொல்லுவாங்க, "இல்லை வேணாண்டி அம்மு, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால நான் இங்கேயே அத்தை கூடயே இருக்கேன். என்னை பார்த்துக்கிறது தான் அத்தை இருக்காங்கல்ல" அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க, "உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குடி தீபா. ஏன்னா உனக்கு வந்து நல்ல அத்தை கிடச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்னடி அம்மு, கூடிய சீக்கிரம் என் அத்தை மாதிரியே உனக்கு ஒரு சூப்பர் அத்தை கிடப்பாங்கடி" அப்படின்னு தீபா சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, கூடிய சீக்கிரம் இவங்களையே என்னோட சொந்த அத்தையா நான் மாற்றி காட்டுறேன் பாரு. கூடிய சீக்கிரமே உன் புருஷன் கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ரொம்பவே கேவலமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபாவுக்கு ரம்யா வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ உடனே அபிராமி கிட்ட கேட்பாங்க, "அத்தை நான் வேணா தீபாவுக்கு போய்த்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரட்டா?" அப்படின்னு. அதுக்கு உடனே அபிராமி சொல்லுவாங்க, "இல்லை வேண்டாம் ரம்யா, நீ வந்து தீபா கூட பேசிக்கிட்டு நான் போய்த்து ஜூஸ் போட்டு கொண்டுட்டு வரேன். உனக்கு என்ன ஜூஸ் வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து ஜூஸ் போடுறதுக்காக போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து கார்த்தி ஃபோட்டோவையே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து தீபா வந்து வாட்ச் பண்ணிடுவாங்க. அப்போ உடனே தீபா கேட்பாங்க, "என்னமோ எப்போ பார்த்தாலும் கார்த்தி ஃபோட்டோவே நீ பார்த்துக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க, "இல்லடி சும்மா தாண்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்காருடி" அப்படி இப்படின்னு சொல்லி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே சமாளிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபாவும் ரம்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஜூஸ் போட்டுக்கிட்டு அபிராமி நேராக தீபா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து, "தீபா உன்னால் இங்கே உட்காந்து குடிக்க முடியாது, அங்கே வா சாஞ்சிக்கிட்டே குடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து தீபா வந்து அழைச்சிக்கிட்டு போவாங்க. அந்த கேப்பில் ரம்யா வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து விஷத்தை கலந்துருவாங்க. டேப்லெட்டை போட்டு விட்ருவாங்க. ரம்யா வந்து டேப்லெட்டை போட்டது அபிராமிக்கும் தீபாவுக்கும் தெரியாது. ரம்யா வந்து கூல்ட்ரிங்க்ஸில் டேப்லெட்டை போட்டுட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நல்லா சூப்பராக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா கையில் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி அபிராமி வந்து தீபா கிட்ட கொடுப்பாங்க. தீபாவும் அதில் என்ன கலந்துருக்குன்னு கூட தெரியாமல் மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா வந்து யோசிப்பாங்க, "இந்த ஜூஸ் குடிச்சிட்டே நீ இன்னும் எப்படி உயிரோடு இருக்கிறேன்னு பாருடி, கண்டிப்பாக அந்த கார்த்திக் வந்து நான் அடையாம விட மாட்டேன்" அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப மட்டமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தீபாவும் தெரியாமல் அந்த ஜூஸை வந்து குடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து தீபா கிட்ட சொல்லுவாங்க, "தீபா நீ எங்கே வெயில்ல எல்லாம் அலையாதடி, நீ நல்லாவே ரெஸ்ட் எடி, நீ நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க, "தீபா நீ இங்கே ரெஸ்ட் எடு தீபா, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. தீபா பார்த்தீங்கன்னா, "நானும் வர வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லை தீபா உனக்கு வேறு உடம்பு முடியலை, நீ இங்கே ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் நேராக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்த்தியை தான் காட்டுவாங்க. கார்த்தியை பார்த்துட்டு ரம்யா நினச்சி பார்ப்பாங்க, "கார்த்தி இங்கே நீ சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்க, உன்னோட அருமை பொண்டாட்டியை பாரு, உன்னோட அருமை பொண்டாட்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிரோடு இருக்க மாட்டா, அதுக்கு தேவையான வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தீபாவை தான் காட்டுவாங்க. தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் சுற்றும், வாயில் பார்த்தீங்கன்னா முறையாக வரும். தீபாவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது. பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவாங்க பெட்டிலேருந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி ஓடியாருவாங்க, தீபாவுக்கு என்னாச்சோ அப்படின்னு. தீபா பார்த்தீங்கன்னா சுயநினைவே இல்லாமல் கீழே கிடப்பாங்க. இதாங்க இன்னைக்கான எபிசோட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.